ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா 11th மேக்ஸ்லேருந்து இன்டெகிரேஷன் ஒரு சம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். இன்டகிரேட் எக்ஸ் பவர் 5 இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இன்டகிரல் எக்ஸ் பவர் 5 இ பவர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த டேர்மை நம்ம இன்டகிரேட் பண்ணி நமக்கு ஆன்சர் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட்டா? பாருங்கள். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷனாக இருக்குது. எக்ஸ் பவர் 5 ஒரு ஃபங்க்ஷன், இ பவர் எக்ஸ் பட்டன் ஒரு ஃபங்க்ஷன், ரைட்டா? அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனும் இருக்குது, எக்ஸ்போனன்ட் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ இன்டகிரேட் யூடிவி ஃபார்மில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், பெர்னோலி ஃபார்மில், ரைட் தானே? பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பவரில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் பெர்னோலி ஃபார்மில் அப்ளை பண்ணிங்கன்னா யூவி மைனஸ் யூ டேஷ் v1 அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக ஆன்சர்ஸ் வந்துடும். பட் எனக்கு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் இருந்துருக்கனால நம்ம டேரெக்டாக இன்டகிரேட் பண்ண பாசிபிள் கிடையாது. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை நான் எப்படியாவது என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு பட்டனுக்கு சேஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்க்கணும், ரைட்டா? ஸோ அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் தான் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால அந்த எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் நான் என்ன எடுத்துக்கிறேன், டீன்னு எடுத்துக்கிறேன், ரைட்? இப்போ நீங்கள் இதை ரெண்டு பக்கம் டிஃப்ரெஷியேட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரெஷியேட் பண்ணால் 2x dx ஈக்குவல் டு டீயை டிஃப்ரெஷியேட் பண்ணால் dt. இப்போ எக்ஸ் டிஎக்ஸை மட்டும் வச்சுக்கலாம், இந்த 2 அந்த சைட் கொண்டு போயிருங்க. அப்போ dt/2, ரைட்டா? இப்போ இதெல்லாம் வந்து பேராமீட்டர் சேஞ்சஸ். இப்போ இந்த சம்முக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மாற்றிருக்கோம். எதுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்? எக்ஸ் வேரியபிள் இருந்து டி வேரியபிளுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த சம்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எங்கெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கோ அங்கே நீங்கள் டி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். எங்கே எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கோ அங்கே dt/2 ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ் பவர் 5 நம்ம பிரிச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒரு எக்ஸு, இந்த எக்ஸை நான் இந்த டிஎக்ஸோடு சேர்த்து போட்டிருக்கேன், கரெக்டாக? இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் யூ கேன் ரீப்ளேஸ் டி, இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் யூ கேன் ரீப்ளேஸ் டி. இங்கே இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, ஸோ யூ கேன் ரீப்ளேஸ் டி. இங்கே எக்ஸ் டிஎக்ஸ், இங்கே எக்ஸ் டிஎக்ஸ்க்கு பதிலாக யூ கேன் ரீப்ளேஸ் dt/2, ரைட்டா? அப்போ இந்த சம் எப்படி மாறிடும்? டி இன்ட்டு டி, டி ஸ்கொயர் இ பவர் டி dt/2ங்கிறது அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஐ கேன் டுக் அவுட் சைட். ஸோ இப்போ இந்த சம்மை நம்ம ஈஸி ஃபார்முக்கு சேஞ்சஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், எங்களுக்கு பவரில் எந்த டேர்மும் இல்லை, ஸோ ஐ கேன் இன்டகிரேட் டைரக்ட்லி. அப்போ உங்களுக்கு இன்டகிரல் டி ஸ்கொயர் இ பவர் டி dt. இப்போ இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது ப்ராடக்ட் ஃபங்க்ஷனாக இருக்கா, u, இது ஃபுல்லாக டிவி, ரைட்டா? ஏன்னா நீங்கள் எதை நம்ம யூன் கன்சிடர் பண்ணணும்னா ஐலைட்டில் நமக்கு எது ஃபஸ்ட்டு வருதோ அது. ஐ மீன்ஸ் இன்வர்ஸ் பட்டன், tan இன்வர்ஸ், sin இன்வர்ஸ், L log, A அல்ஜிப்ரிக், ட்ரிக்னாமெட்ரி, E எக்ஸ்போனன்ட்ஸ். இதில் உங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் எது ஃபஸ்ட்டு வருதோ அதை தான் நீங்கள் வந்து யூவை கன்சிடர் பண்ணிக்கணும். இங்கே நமக்கு எது ஃபஸ்ட் வரணும், அல்ஜிப்ரிக்னு எக்ஸ்போனன்ஸ் இருக்குது. ஸோ அல்ஜிப்ரிக் தான் நமக்கு ஃபஸ்ட்டாக வரனால we are considering u as algebraic function t square e power t, ரைட்டா? இல்லைனா டிஃப்ரென்ஷியேஷன் எங்கே முடியுதோ அதுதான் யூ ஃபங்க்ஷன். இப்போ இ போட்டிங்க நீங்கள் யூ கன்சிடர் பண்ணி அந்த டிஃப்ரென்ஷியேஷன் போய்கிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் இன்ஃபைனைட். அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் எங்கே முடியுதோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம யூன் கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே டி ஸ்கொயரை நான் ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t, செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2, தேர்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, எனக்கு முடிஞ்சிடும். ஸோ ஐ கேன் டேக் திஸ் அஸ் யூ. நெக்ஸ்ட் ரிமைன் இருக்கிறது எல்லாமே டிவி. இப்போ இது இந்த சரி யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டிவியை இன்டகிரேட் பண்ணணும். டிவியை இன்டகிரேட் பண்ணால் வி, இ போட்டி இன்டகிரேட் பண்ணால் இ போட்டி. இப்போ டைம் டி எத்தனை டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணாலும் இ பவர் டி தான். அப்போ v1 ஆல்சோ இ பவர் டி, v2 ஆல்சோ இ பவர் டி. யூ v3 பண்ணணும் நெசசரி இல்லை, பிகாஸ் எனக்கு யூ ட்ரிபிள் எஸ் 0 ஆயிடுச்சு. v3 போகணும்னு நெசசரி இல்லை. நவ் ஐ கேன் அப்ளை ஃபார்முலா. therefore i ஈக்குவல் டு 1/2 கான்ஸ்டன்ட், மறந்துடாதீங்க, அது வெளியே இருக்கட்டும். இப்போ இந்த இன்டகிரலுக்கு அது மட்டும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். uv மைனஸ் u டேஷ் v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் v2. இங்கே 1னா இங்கேயும் 1, இங்கே டபுள் டேஷ்னா இங்கேயும் v2, ரைட்டா? இப்போ அப்படியே நம்ம கண்டுபிடிச்சது போய் அப்ளை பண்ணலாம். therefore 1/2 ஆஃப் இன்ஸ்டெட் ஆஃப் u t ஸ்கொயர் v ஈக்குவலா e பவர் t மைனஸ் u டேஷ் 2 v1 e பவர் t u டேஷ் 2t, ரைட்டா? u டபுள் டேஷ் 2 v2 et. ஸோ e பவர் t கான்ஸ்டன்ட் ஐ கேன் டுக் அவுட் சைட், ரைட்டா? uv மைனஸ் u டேஷ் v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் vt, சாரி v2. இப்போ இ போட்டி கான்ஸ்டன்ட் டுக் அவுட் சைட். இப்போ பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் மைனஸ் 2t ப்ளஸ் 2. இப்போ நீங்கள் இந்த சம்மில் டீக்கு பதிலாக எக்ஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு கிவன் சம் எக்ஸில் இருக்குது, நம்மளாக தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ டீக்கு மாற்றிட்டு நம்ம டிரைவ் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஃபைனலாக அதை எக்ஸுக்கே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டி யூ ஹாவ் டு ரீப்ளேஸ் எக்ஸ் ஸ்கொயர், பட் இன்ஸ்டெட் ஆஃப் டி ஸ்கொயர் யூ ஹாவ் டு ரீப்ளேஸ், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் 4. அப்போ டி ஸ்கொயருக்கு பதிலாக யூ ஹாவ் டு ரீப்ளேஸ் எக்ஸ் பவர் 4. ஸோ எக்ஸ் பவர் 4 minus 2 x square t க்கு பதிலாக x square plus 2 plus c. அவுட் சைடில் e power t இருக்குது, இங்கே t க்கு பதிலாக x square by 2 ஆல்ரெடி இருக்கிற டேர்ம். therefore this is the answer for this sum, ரைட்டா?
நம்ம நார்மலாக ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் இருந்தாலே நம்ம பெர்னலி ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். பட் இங்கே எனக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் எப்படி நம்ம சேஞ்சஸ் பண்ணுதுன்னு பார்த்துட்டு சம் ஆர்கியூ பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.